கனியவும் சபரியவும் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வேற லெவல்ல வறுத்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாஸ்க் டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்களா? எந்த டீம் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டின்னர் கிடைக்கும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருப்பாங்க. அதுல பிக் பாஸ் டீம் வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுங்க. ஆனா அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா இண்டிவிஜுவலா எல்லாம் விளையாண்டாங்களா அப்படின்னா அது வந்து இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அடிப்படையில தான் விளையாண்டாங்க. இந்தந்த ரவுண்டுல இவங்கலாம் இருக்கணும், இவங்கலாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்வதியை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணாங்க. அதுக்கு வந்து கனி அடுத்து சபரி இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அப்படி கனி பேசும்போது பார்த்தோம்னா வேற லெவல்ல தான் பேசியிருப்பாங்க. அப்படியே அந்த மொத்தத்திலே நானே வில்லியா மாறுறாப்புல தெரியுதே அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் இருந்துச்சு. ஆனா அப்பயே பார்வதி சொன்னாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கேமை வந்து கரெக்டா மூவ் பண்றாங்க. பட் வந்து மத்த யாரையும் விளையாட விடாம இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து பார்த்துட்டுனா கனியக்கா அந்த பிபி ஹவுஸ்ல உள்ள மற்ற எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அப்பவே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே சண்டே வந்து எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி கேட்கறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேமை இந்த ரவுண்ட்ல யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றீங்களே அது யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர கேட்கும்போது கமருதீன் சொல்றாரு இவங்க கனி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சபரி அதே மாதிரி கலை எல்லாருமே வந்து பார்த்துட்டுனா சொல்றது என்ன அப்படின்னா இந்த கேமை எப்படி கொண்டு போகணும் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் மீறி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்லாம் போன சீசன்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி பொம்மையெல்லாம் கிளியர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளாண்டுருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடக்கூடாது அடுத்த ரவுண்டுக்கு அப்படிங்கிறத ஒரு பிளானிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை சூப்பர் டீலக்ஸ்ல உள்ளவங்களாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களோட பொம்மையை எடுத்து வைக்கலாம் மற்றவங்களோட பொம்மையை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற அவ்வளவு இருந்துச்சு. அதுல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது கமருதீன் அவர்கள் துப்புவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் உள்ளவங்க வெற்றி பெற்று அந்த டின்னர்லாம் ஜாலியாக சாப்பிட்டாலுமே அது வந்து இப்போ இங்கே எதிரொலிச்சிருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் அவர் விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்னா அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வீக் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அவங்க சொல்கிறத கேட்க வச்சாங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா போன வீக் நம்ம சொல்லிட்டோம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா கேம் மாதிரி இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்து பிக் பாஸ் டீம்ல உள்ளவங்களே பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எதன் அடிப்படையில் நீங்க இப்படி விளையாடுறீங்க இப்படி விளையாண்டீங்க அப்படின்னா அந்த கேம் எப்படி சுவாரஸ்யம் இருக்கும் இப்படிதானே வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் மொக்கையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுவும் கடைசியா சபரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு வேற ஒரு பில்டப்பை கொடுத்துருப்பாரு. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கேமே சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே இதெல்லாம் வந்து கடிச்சு வச்சாதான் அடுத்தடுத்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா கேம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக விளையாடுவாங்க. அது வந்து செம்ம சூப்பராக போகும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பார் அப்படின்னு தோணுது. முதல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த முதல் ரவுண்டை பத்தி பேசுறாரு மாஸ்க் ரவுண்டை பத்தி அதில் வந்து கனிக்கும் சபரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டு உழுக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீக்ல இனிமேல் இந்த பிளான் போடுறதே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரே ஆளை டார்கெட் பண்றது தப்பு. அங்க இருக்கிற எல்லாரோடையும் வந்து பார்த்துட்டுனா அவங்கவுங்க கேமை வந்து கரெக்டாக விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யம் இருக்கும். அதை விட்டு பார்வதியை தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதிக்கு வந்து பார்த்தோன்னா போன வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழுக வைக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. ஆனால் இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுற அளவுக்கு செம்மையா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாழ்த்துக்கள் பார்வதி.